ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிதின் கிருஷ்ணா. நீங்கள் புது பைக் வாங்க போகிறீங்களா? ஸோ என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்னு நான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். பொதுவாக மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. பட் மெக்கானிக் இல்லாமல் நம்மளே பைக்கை எப்படி பார்த்து வாங்கணும்னு சில பல டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பைக்கை புது பைக் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் குடோன் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ குடோனில் நீங்கள் பார்க்குற பைக்கை 360 டிகிரி ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு எங்கேயாச்சும் ஸ்க்ராட்சு டென்ஷன் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் மட்டும் தனியாக போகாதீங்க. உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை யாராச்சும் கூட்டிகிட்டு போங்க. மெயினாக நீங்கள் என்ன பைக் வாங்க போகிறீங்களோ அதே, ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் வாங்க போகிறீங்கன்னா அதே பைக் வச்சுருக்கவங்கள கொண்டுட்டு போங்க. உங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்டு நோட்டீஸ் பண்ணுவான். ஃபுல்லாக 360 டிகிரி ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயாச்சும் ஸ்க்ராச்சஸ் இருக்கா. மெயினாக அந்த சைடு ஃப்ரண்ட்டு, மெயினாக அந்த ஹெட்லைட் பக்கம் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா அவங்க கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் ஆக தான் செய்யும். அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஃபுல்லாக பார்க்கணும். மெயினாக அந்த இன்ஜின். அப்புறம் செகண்ட் டிப்ஸ், உங்கள் பைக்கோட டயர்ஸ் மேனுஃபேக்சர் டேட் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து வாங்கணும். மேனுஃபேக்சர் டேட் எப்படி காட்டும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட டேட்டோட இயர் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் 2025 வாங்க போகிறீங்கன்னா அந்த இயர் அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். அந்த டேட்குள்ளே இருக்கணும். ரொம்ப பழைய ஸ்டாக்காக டயராக வேணாம். தேர்ட் டிப்ஸ், பைக் வாங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இக்னிஷன் கீ ஆன் பண்ணிட்டு ஹாரன், இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம்னு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக எரியுதா, சவுண்டெல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். முக்கியமாக பைக் வாங்கும்போது உங்களுடைய பேட்ரிக்கு கண்டிப்பாக வாரண்டி கண்டிப்பாக வாங்கிடுங்க. வாரண்டிக்கு எத்தனை வருஷம் கிளைம் ஆகும் அப்படின்னு 1 இயர்னால் 1 இயர், ஒவ்வொரு பேட்ரிக்கும் ஒவ்வொரு இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 இயர்னால் 1 இயர் வாரண்டி கார்டு வாங்கிடுங்க கண்டிப்பாக. உங்கள் இன்ஜின் ஆயில் மினிமம் லெவலுக்கு மேலே டாப் அப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்ஜின் ஆயில் ஓப்பன் பண்ணி நீங்களே செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிப், நீங்கள் உங்கள் புது பைக் வாங்க போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியே வாங்க. அது ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்தே செக் பண்ணலாம். மினிமம் ஆர்பிஎம்மில் எங்கேயாச்சும் வைப்ரேஷன் தெரியுதான்னு பாருங்கள். ஃப்ரண்ட்லேயோ உங்கள் ஹேண்ட்பார்லேயோ இல்லை உங்கள் சீட்டுலேயோ பின்னாடியோ எங்கேயோ வைப்ரேஷன் இருக்கக்கூடாது. அந்த வைப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்து வாங்குங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ஓட்டும்போது எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேங்க்லேயோ இல்லை உங்கள் இன்ஜின் ஆயிலோ, டேங்க்கில் சப்போஸ் உங்கள் பெட்ரோல் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்ஜின் ஆயில்லையும் லீக் இருக்கக்கூடாது. அது ஓட்டும் போது மட்டும்தான் தெரியும். செயின் கரெக்டாக லூப் ஆயிருக்கான்னு பார்த்து வாங்க. செயின் சப்போஸ் க்ளீனாக இல்லைன்னா ஷோரூம்லேயே சொல்லி க்ளீன் பண்ண சொல்லிடுங்க. நீங்கள் எடுக்க போகிற பைக் கண்டிப்பாக 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் ரைடாக இருக்கணும். அதுக்கு மேலே ரைடாக இருந்தால் ஷோரூமில் என்னன்னு கேளுங்க. பொதுவாக டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டினாலே 20 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். 50 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் ட்ரைவுக்கு அவ்வளோ போயிருக்கும். உங்கள் பைக் டிஸ்க் பிரேக் ஆயில் அண்ட் கூலண்ட் ஆயில் கரெக்டாக லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பைக்கோட எல்லா பாகங்களும் லூப் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட்டு பிரேக்கு, கிளச்சு, உங்களோட ரியர் பிரேக்கு எல்லாமே கரெக்டாக லூப் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் கண்டிப்பாக ஷோரூமில் வாங்கும்போது ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் தருவாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் அவைல் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது உங்களோட இன்ஜின் சேசிஸ் நம்பரும் நீங்கள் எடுக்க போகிற நம்பரும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்த்த வண்டியும் நம்ம அந்த சேசிஸ் நம்பரும் சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.